லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன இன்னும் பொம்மையை காணோம்? தாத்தா என்னம்மா? தாத்தா நான் ஜெயிச்சிட்டேன் தாத்தா. உங்க விருப்பத்தை நான் நிறைவேத்திட்டேன். சந்தோஷமா. கங்க்ராட்ஸ் பூமி. தேங்க்ஸ் ஹனி. கங்க்ராட்ஸ். சித்தார்த், உன் பொண்டாட்டி கூட இருந்து எப்படியோ சாதிக்க வச்சுட்டடா. இந்த மனோ எங்க போனா? என்னாச்சு மாப்ள? அவனுக்கு போன் ட்ரை பண்ண மச்சான், ஆனா போன் ரிங் ஆயிட்டே தான் இருக்கு. வாமா பொம்மி, அந்த சேர்ல உட்காரு. இந்த சேர்ல உட்கார முழு தகுதியும் உனக்கு தான் இருக்கு. உட்காருமா. ச்சே, பட்ட கஷ்டம்லாம் வீணா போச்சு. கடைசியில இவ வந்து உட்காந்துட்டாளே. நிறுத்துங்க. மனு சொன்ன கேளு. மனு, நான் தான் இந்த வீட்டோட வாரிசு. இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து எவ்வளவு கனவு கண்டிருப்பேன் தெரியுமா? விட முடியாது தாத்தா. பொம்மியை இந்த சேர்ல உட்கார விட முடியாது. என்னடா மனோ, நீ பேசுறது நியாயமா இருக்கா? பொம்மி தானடா போட்டியில ஜெயிச்சிருக்கா. இந்த கவர்மெண்ட் ஆர்டரை அவதாண்டா வாங்கிட்டு வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது நீ இப்படி தகராறு செய்யலாமாடா? பொம்மி ஜெயிச்சிருந்தாலும் சரி, இந்த வாரிசு பதவி என்னோட கனவு. விட மாட்டேன். இந்த பதவியை யாருக்கும் நான் விட்டு தர மாட்டேன். சொல்லுங்க. மனோ, நியாயம் பாப்பா அது. நீ எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. நான் வர மாட்டேன் தாத்தா. சேர விட மாட்டேன் தாத்தா. எழுந்துரு, சொன்னதை கேளுப்பா. ஜெகதீஷ், சொல்லு சித்து. வா. இவனுக்கெல்லாம் வாயில சொன்னா புரியாத. வா. என்னது இது? இனிமே தானே அவங்க எல்லாம் அதிரசம் சாப்பிள் கொடுக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கே இப்படி ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. தாத்தா தாத்தா, என்ன தாத்தா தூக்கம் இல்லையா? இல்லப்பா. என்ன தாத்தா, உடம்பு எதுவும் சரியில்லையா? நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. திடீர்னு ஒரு கெட்ட கனவுப்பா. அதான் தூக்கம் கலைஞ்சு போச்சு. அதான் ஒரு யோசனையிலேயே வந்து நின்னுட்டேன். தாத்தா, விடிய காலை கனவு பழிச்சிருன்னு பயப்படாதீங்க. விடிய காலையில கண்ட கனவு கெட்ட கனவாயிருந்து அத வெளியில சொன்னா பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. இத நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்ல தாத்தா. சரி, இப்ப அந்த கனவு என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. நிச்சயமா அது பழிக்காது. தாத்தா சொல்லுங்க தாத்தா. சொல்றேன் சொல்றேன்.
சொல்லாம இருக்கணும்லாம் ஒண்ணும் இல்ல. பொம்மி தான் இந்த அதிரச போட்டியில ஜெயிச்சு கவர்மெண்ட் லெட்டரோட வரா. அதான்ப்பா, இது சம்பந்தமா வீட்டுக்குள்ள ஒரு பெரிய தகராறு வந்துருமோன்னு மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. அதுவும் இல்லாம பொம்மி இந்த வாரிசு போட்டியில தோத்துருவாளோன்னு பயமா இருக்குப்பா. என்ன தாத்தா, மீன் குஞ்சு நீச்சல் போட்டியில தோத்துருன்னு சொல்ற மாதிரி இருக்கு உங்க பேச்சு. நடக்க போறது அதிரச சாம்பிள் கொடுத்து யாரு ஆர்டரை வாங்கிட்டு வர போறாங்கன்ற போட்டி தான். அதிரச செய்யறதுல பொம்மி அடிச்சுக்க உலகத்துல யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு தாத்தா வீணா கவலைப்பட்டு இருக்கீங்க? அது இல்லப்பா, அது தாத்தா, மனோவால இந்த போட்டியில ஜெயிக்கவே முடியாது. நீங்க போங்க, முதல்ல போய் நிம்மதியா தூங்குங்க. இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு தயவு செஞ்சு உங்க உடம்பு நீங்களே கெடுத்துக்காதீங்க. போங்க தாத்தா. சரிப்பா. பொம்மி, என்ன வேம்பு சார்? அது நாம இன்னைக்கு மீட் பண்ண வேண்டிய மினிஸ்டர் வெளியூர்ல இருக்காரு. அங்க அவரோட ப்ரோக்ராம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சாமா. அதனால இங்க கொஞ்சம் லேட்டா தான் வருவாராம். அதனால நாளைக்கு தான் நம்ம சாம்பிள்ஸ் எல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட காமிக்க முடியும். அது வரைக்கும் நீ இந்த அதிரச சாம்பிள்ஸ பத்திரமா வைக்கணும், புரியுதா? சரி வேம்பு சார். ஏய், சரின்னு சொன்னா பத்தாது, கையோட எடுத்துட்டு போய் வை. இதோ வர, கொஞ்சம் விடுங்க, வேலையா இருக்கேன். முதல்ல போய் அதை எடுத்துட்டு வா. இப்போ இது எங்க வைக்கணும்னு சொல்றீங்க? எடுத்துக்கிட்டு நம்ம ரூமுக்கு வா. இதுக்குள்ள வை, வா. இதுலயா? இதுக்குள்ள வச்சாதான் பூட்ட முடியும். அப்படியே ஒரு பூட்டு எடுத்து வந்து பூட்டிரு. இப்போ திடீர்னு பூட்டு கேட்டா நான் எங்க போவேன்? சரி வெயி, வச்சுட்டு போய் பூட்டு எடுத்து வா. சரி, நான் போய் பூட்டு தேடி எடுத்துட்டு வரேன். போ. வாங்க வாங்க. சித்தார்த் பொம்மி மறைச்சு வச்சிருக்கிற அந்த ஸ்வீட்டை எப்படியாவது நம்ம எடுக்கிறோம். அந்த இடத்துல மனோவோட ஸ்வீட்டை கொண்டு போய் வைக்கிறோம். பொம்மி சித்தார்த் கதையை முடிக்கிறோம். ஐயா வணக்கங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா. வணக்கம் சாமி. அம்மா பொம்மி, நீ சொன்ன மாதிரியே ஐயா பேர்ல அபிஷேகம், அர்ச்சனை, அப்புறம் அப்படியே கையோட ஐயாவுக்கு மரியாதை செய்யலான்னு வந்திருக்கேன். என்னம்மா என் பேருக்கு எதுக்கு? போட்டி நடத்துற டென்ஷன்ல இன்னைக்கு என்ன தேதினே நீங்க மறந்து போயிட்டீங்க. இன்னைக்கு தேதி என்ன தாத்தா? அடடா, இன்னைக்கு தேதி 7.
என் பிறந்த நாள். ஆமா தாத்தா, உங்க பிறந்த நாள நாங்க எல்லாரும் சிறப்பா கொண்டாடணும் தான் ஆண்டவனா பார்த்து மினிஸ்டர் வரத லேட் பண்ணி நாங்கெல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸ் போறத தள்ளி வச்சிட்டாரு. நீ எல்லாத்துக்கும் ஆண்டவனை இழுத்துருவியே. என்னோட பிறந்த நாளைக்கு யார வாரிசுன்னு செலக்ட் பண்ணி அந்த சேர்ல உட்கார வைக்கணும்னு பிளான் பண்ணிருந்தோமே, அது மிஸ் ஆயிடுச்சே. தாத்தா, போட்டி நாம நடத்துறதா இருந்தாதான் நாம நினைச்ச தேதியில வைக்க முடியும். இதுல கவர்மெண்ட் ஆபீஸ், மினிஸ்டர் ப்ரோக்ராம்னு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுக்காக பிறந்த நாளை தள்ளி போட முடியாது இல்லையா? ஆமாமா, முதல்ல பர்த்டேவை கொண்டாடி முடிச்சிட்டு அப்புறமா தான் எல்லாமே பேசணும். முதல்ல தாத்தாக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ணுங்க. ஐயா, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. உம்மி சீக்கிரம் வா. இந்தாங்க சாமி. ரொம்ப நன்றிங்கம்மா. சரி ஐயா, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. வரேம்மா. இனி கொண்டாட்டங்களை ஆரம்பிக்க வேண்டியதுதான் தாத்தா. அதெல்லாம் எதுக்குமா? அதான் நட்சத்திர பிறந்த நாள் அன்னைக்கே கேக் வெட்டி கொண்டாடியாச்சே, மறுபடியும் எதுக்கு? ஏன் தாத்தா வேண்டான்னு சொல்றீங்க? அட என்னம்மா, பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னு முடிவு பண்ணிட்டா ஒரு ஆள் கேக் ஆர்டர் பண்ணுவீங்க, ஒருத்தர் டெக்கரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க, அப்புறம் இன்னொருத்தர் எனக்கு துணிமணி வாங்க போவீங்க, அப்புறம் பாக்கி இருக்கிற ஆளு சாப்பிடறதுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணுவீங்க. இதான வழக்கமா நடக்கிறது. அதான் இல்ல தாத்தா, இந்த தடவை உங்க பிறந்த நாளை வித்தியாசமா கொண்டாடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்ன வித்தியாசம்? தாத்தா, இந்த தடவை உங்க பிறந்த நாள் கொண்டாட்டம் வீட்லயே தான். இங்கே எல்லாருக்கும் சமைக்க போறோம், ஒருத்தர் கேக் பண்ண போறாங்க, வீட்டை நாங்களே எங்க கையால அலங்காரம் பண்ண போறோம். யார் யார் எதை எதை செய்யறதுன்னு இப்பவே நம்ம எல்லாரும் பிரிச்சுக்கலாம். நம்ம இதுல ஈஸியான வேலையை எடுத்துக்கணும், புரியுதா? அப்போ டெக்கரேஷன் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா தாத்தா. சமையல் வேலை நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம். நாங்களானா உங்களையும் சேர்த்துதான். அப்போ நானும் வேம்பு சாரும் கொஞ்சம் இருங்க. தாத்தாவின் பிறந்த நாளை முன்னிட்டு கேக்கை செய்து வடிவமைத்து வழங்க போவது சித்தார்த் அண்ணன் மற்றும் பொம்மி அண்ணி. கேக்கா? எனக்கு அதிரசம் தானே பண்ண தெரியும், கேக்கு செய்ய வராதே. அண்ணி, நீங்க பண்ற அதிரசம் நம்ம ஊரு கேக்கு, ஆனா கேக்கு வெள்ளக்காரங்களோட அதிரசம், அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதானே? சரி, பண்ணிட்டா போச்சு. பாக்கி இருக்கிறது Dress மட்டும்தான். அதை நானும் வளரும் சேர்ந்து ரெடி பண்ணிடுறோம். என்ன? ஐயோ, நீங்க Dress ரெடி பண்ண போறீங்களா? பிறந்த நாள் அதுவுமா? அதை அப்பாவுக்கு போட்டு பாவம். மச்சான், கலக்கிடலாம் மச்சான். மாமாவோட பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடிடலாம். எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. பூமி, இப்ப கேக் செய்ய ஆரம்பிச்சாதான் கரெக்ட் டைம்க்குள்ள முடிக்க முடியும். வா போலாம். அனி 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 அனி, வாங்க வாங்க வாங்க. என்ன என்ன? ஐயோ, கேக் செய்யறதுனா நிஜமாவே கேக் செய்யறதுன்னு நினைச்சிட்டீங்களா? உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரொமான்ஸ் நடக்கணுங்கிறதுக்காக தான் உங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து கேக் செய்ய சொன்னோம். கேக் செய்யறதுல போய் என்ன நடக்கும்? நாம மனசு வச்சா என்ன வேணாலும் நடக்கலாம். நீயும் சித்தார்த்தும் சேர்ந்து சந்தோஷமா வாழ போறதுதான் நீங்க தாத்தாவுக்கு தரப்போற நிஜமான பிறந்தநாள் கிஃப்ட்.
அதான் தாத்தாவுக்கும் சந்தோஷமா. அண்ணன் இப்பதான் வேம்பு சார் நல்லபடியா நடந்துக்கிறாரு. அவர்தான் எனக்கு எல்லா போட்டியிலயும் ஹெல்ப் பண்றாரு. நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. ஐயோ அண்ணி, அது வேற இது வேற. சரி சரி, நாங்க இப்ப உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறோம். அத நீங்க முதல்ல பண்ணுங்க. என்ன டாஸ்க்? இந்தாங்க, இந்த கேக்க சித்தார்த்தனனுக்கு ஊட்டி காமிங்க. அப்போ உங்க 2 பேருக்குள்ள ஒரு ரொமான்ஸ் இருக்கிறத நாங்களும் ஒத்துக்கிறோம். அத பார்த்து தாத்தாவும் சந்தோஷப்படுவாரு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க போலாம். இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு அசத்தின்னும் மனோ. அதெல்லாம் சிறப்பா பண்ணிடலாம் தமன்னா, ஒரு பிரச்சனையும் இல்ல. இருக்கிறதுலயே நமக்கு தான் ஈஸியான வேலையே. அதனால தானே வேற யாரும் சொல்றதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டேன். மனோ, இந்த ஹார்ட் புடி. புடி. தமன்னா, உங்களோட ஹார்ட்டை நான் பிடிச்சிட்டேங்க. எங்க எங்க நீ புடிச்ச புடியில ஹார்ட்டே பிடிச்சிருச்சு, தெரியுதா? வேம்பு சார், சொல்லு. நாம பண்ண போற கேக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கணும். கண்டிப்பா நல்லா வரும் பூமி. வீடியோ பார்த்து தானே பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிடலாம் சரியா? வேம்பு சார், இந்த கேக்க நான் சாப்பிட்டேன், சூப்பரா இருக்கு. இந்த டேஸ்ட்லயே நாம பண்ண போற கேக்கு வந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும்னு அர்த்தம். அது என்ன கேக்கு? கண்ணால பார்த்தா எப்படி வேம்பு சார் தெரியும்? சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தானே தெரியும். நான் தான் சாப்பிட மாட்டேன்னு தெரியும்ல. சாப்பிடுங்க. அங்கிள், எல்லாரும் அவங்கவங்க வேலையில கவனமா இருக்காங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். நீங்க மட்டும் இப்ப நம்ம போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. உடனே சீக்கிரம் ஆரம்பிங்க. மனு இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிக்கணும் அங்கிள். இதோ உடனே போறோம். பொம்மி, இனிமே நீ இந்த வீட்ல டம்மி. வாரிசு சேர் மனோவுக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன். அதை யாராலையும் மாத்த முடியாது. தர்ஷினி, நான் மறந்தே போயிட்டேன். எனக்கு ஒரு உதவி செய்யறியா? மேல ரூம்ல ஒரு ரேக்ல அதிரச சாம்பிள் வச்சிருந்தேன். அதை பூட்டாமையே வந்துட்டேன். வேம்பு சருக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. நீ இந்த பூட்டை போய் பூட்டிட்டு வந்துடுறியா? சரிங்க அண்ணி. ரகுவரன் அங்கிள் போனாரு. இப்ப தர்ஷினி வேற போறோம். மாட்டிப்பாரு.
அதிரசம் பாக்ஸ் கீழே இருக்கு. ஏதோ ரேக்ல இருக்குன்னு சொன்னாங்க. இதைத்தான் வச்சு போடணும் போல இருக்கு. என்ன இவ அங்கிளை பார்த்து எந்த அதிர்ச்சியும் இல்லாம வரா? ஒருவேளை அங்கிள் தப்பிச்சிட்டாரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா எடுத்திருக்கலாம் போல இருக்க. சொதப்பிட்டேன. கையில வச்சிருந்த போன் எங்க? ரூமுக்குள்ளே வச்சிட்டோம் போல.